1 to 1 ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். கிரகங்களை இயக்கும் கோயில்கள் அப்படிங்கிற தொடர் வரிசையில் நம்ம சில கோயில்களை பற்றி பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். கடந்த நிகழ்ச்சியில் சூரியனையும் சந்திரனையும் இயக்கக்கூடிய கோயில் அப்படின்னு பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் சூரியனையும் செவ்வாயும் இயக்கக்கூடிய கோயில் எது அப்படிங்கிறத பார்ப்போம். பல கோயில்கள் இருந்தால் கூட தலையாய கோயில்னு ஒரு சில கோயில்கள் இருக்கும்ல, அந்த வரிசையில் பார்க்கும்போது கும்பகோணத்தை எடுத்த சுவாமிமலை, முருகனுடைய 6 படை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 6 படை வீடுகளில் ஒரு படை வீடுக்கும் ஒரு கதைகள் சொல்லிகிட்டே வரும்போது, ஒரு தந்தைக்கே மந்திரத்தை உபதேசித்ததுனால தகப்பன் சாமி அப்படின்னு ஒரு பேர், குழந்தை சாமின்னாலும் அவர் தான், தகப்பன் சாமி அப்படின்னு ஒரு பேர் எடுத்தார் முருகன் அப்படின்னு சொல்கிறதுல, இந்த இடத்துல பார்க்கும்போது செவ்வாயை நாம் முருகனாக பார்த்துக்கிறோம். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது சிவனை சூரியனை சிவனாக பார்க்கும்போது செவ்வாயை முருகனாக பார்க்க போகிறோம். அப்போது செவ்வாயும் சூரியனும் இணையும் போது சிவனும் முருகனும் இணைந்த ஒரு வடிவமாக இந்த இடத்துல நம்ம கற்பனையாக செஞ்சு பார்த்துக்கணும். அப்போ பார்க்கும்போது யார் இந்த இடத்துல? அப்போ சிவனும் முருகனும் சேர்ந்து இருக்கதா கருதப்படக்கூடிய ஒரு கோயில் எதுன்னு பார்த்திங்கன்னா சுவாமிமலை கோயில் தான். அதனால தான் இந்த சுவாமிமலை கோயிலை சூரியனையும் செவ்வாயையும் இயக்கக்கூடிய கோயிலுங்கிற வரிசையில் முதல் வரிசை கோயிலாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது இப்போது இந்த கோயிலோட சிறப்புகளை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் முதல்ல சூரியனை பற்றியும் செவ்வாயை பற்றியும் கொஞ்சம் சேர்த்து பேசணும்னா இது நமக்கு பல வகையிலையும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ சூரியன் ஒரு நெருப்பு கிரகம், சூரியன் ஒரு மருத்துவ கிரகம். இப்போ சூரியனுங்கிறது கம்பீரத்தை குறிக்கக்கூடியது, வீரத்தை குறிக்கக்கூடியது, அடுத்தவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதை கட்டுப்படுத்தக்கூடியது. அதாவது மற்றவர்களை கட்டுப்படுத்துறதை விட காப்பாற்றணும் அப்படிங்கிறக்கூடிய எண்ணம் உள்ளது, அப்படி ஒரு கிரகம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது சூரிய மண்டலத்தில் எத்தனை கிரகங்கள் இயங்கினாலும் 9 கிரகங்களில் முக்கியமான கிரகங்களை எடுக்கிறோம். அந்த 9 கிரகங்களில் தலையாய கிரகம் எதுன்னு பார்க்கும்போது சூரியன் தான். இந்த சூரியன் மிகப்பெரிய வலிமையை குறிக்கக்கூடியது. அதாவது என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்கு தலைவன் எந்த அளவுக்கு முக்கியமோ, ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவன் எந்த அளவுக்கு முக்கியமோ, அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் தான். இந்த சூரியன், அதனால தான் என்ன சொல்கிறோம், நம்ம சிவனை சூரியனுக்கு நம்ம கடவுளாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம், ஒரு நாட்டில் ஒரு அரசன் இருக்கலாம். ஒரு அரசன் இருந்தால் கூட அரசனே எல்லா போர்கள்லையும் இறங்கி செய்ய முடியாது இல்லையா. அப்போ அவனுக்கு ஒரு தளபதி வேணும். அந்த தளபதி எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கணும், அந்த அளவுக்கு அந்த படை வலிமையாக இருக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, கேப்டன் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ அந்த தளபதி அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல செவ்வாய் தான் முக்கியமான பொறுப்பு வகிக்குது. இரத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அதே போல் சூரியன் எலும்பை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். செவ்வாயும் ஒரு மருத்துவ கிரகம், மூலிகைகளை குறிக்கக்கூடியதும் செவ்வாய் தான். அப்போ செவ்வாய்ங்கிறது இந்த இடத்துல என்னென்ன, அது அரசாங்கத்துக்கும் எல்லாவற்றுக்கும் தலைமை பொறுப்பு ஏற்கிறவர் சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாவற்றுக்கும் தளபதி பொறுப்பேற்கிறவர் அப்படின்னு பார்க்கும்போது யாருன்னா இந்த இடத்துல செவ்வாய் வருது. அப்போ செவ்வாயும் சூரியனும் ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்பட்டதுன்னா அவங்க மருத்துவ கல்வி பயின்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த சேர்க்கை பெரிய அளவுக்கு நெகட்டிவான எஃபெக்டை ஏற்படுத்தாது. ஏன் இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு சுபத்தன்மையை முதல்ல சொல்லிவிட்டு அசுபத்தன்மைக்கு அடுத்தது வரேன்னா, திருமண பொருத்தம் பார்க்கும்போது அமங்கல தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த அமங்கல தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மங்களம் அப்படிங்கிறது பொதுவாக மங்கள நாயகிங்கிறது கணவன் மனைவியும் சேர்ந்து இருக்கக்கூடியது தான் மங்களம். கணவனை இழந்தாங்கன்னா அவங்களுக்கு சுமங்கலின்னு சொல்ல மாட்டாங்கள்ல. அப்போ அமங்கலத்தன்மை உள்ளவர்களாக தானே கருதுவாங்க. அதனால் ஒரு ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் இந்த பொருத்தம் பார்க்குற ஜோசியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இருக்கட்டுங்க, இது அப்புறம் பார்த்துக்கலாம், வேறு ஏதாவது ஜாதகம் தான் கொடுங்க, அதை பையனுக்கு பார்க்கலாம் அல்லது அதை பொண்ணுக்கு பார்க்கலாம், இப்படி சொல்லுவாங்க. இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அமங்கல தோஷம் இருக்குது, சூரியனும் செவ்வாயும் இந்த ஜாதகத்தில் சேர்ந்து இருக்குது. இந்த அமங்கல தோஷம் நீங்கள் பொருத்தம் பார்த்திங்கன்னா ஒன்று மாப்பிள்ளை உயிரோடு இருப்பார் அல்லது பொண்ணு உயிரோடு இருப்பார்னு சொல்லிட்டு இப்படி பயமுறுத்துகிறவங்களும் அதிக அளவில் இருப்பாங்க. இந்த இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேரும்போது சில நெகட்டிவ் இருக்குது, அது மாதிரி நிறைய பாசிட்டிவும் இருக்குது. அப்போது சூரியனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்து அவங்க மருத்துவத்துறையில் கல்வி பயின்றவர்களாக இருந்தால், டாக்டராக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, மருத்துவத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கலாம். ஒரு மருத்துவமனையில் ஒரு அட்டெண்டராக இருக்கிறது கூட, ஏன்னா எல்லாமே மருத்துவமனையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நர்ஸாகவும் டாக்டராகவுமே இருக்க முடியாது இல்லையா. அப்போ சில பணியாளர்கள் கூட இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல அட்டெண்டர்கள் இருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி மருத்துவத்துறை சார்ந்து எந்த பணியில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த அமங்கல தோஷம்ங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு விதிவிலக்காக அமைஞ்சிடுது. அடுத்தது இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான், மருத்துவராக இருந்தாலும் சரி, நர்ஸாக இருந்தாலும் சரி,
அல்ல மருத்துவம் சார்ந்த துறைகளில் பணிபுரிந்தாலும் சரி, மருத்துவம் துறை சார்ந்த மருத்துவமே தெரியாமல் மருத்துவத்தில் உதவியாளர்களாக இருக்கிறவங்க கூட சரி, இது எல்லாருக்குமே இந்த அமங்கல தோஷங்கிறது அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு பாதிக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து செவ்வாயும் சூரியனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்து அவங்க இராணுவத்துறையில் பணியாற்றினாலும் இல்லை பெரிய இந்த மாதிரி வந்து ஒரு பாதுகாப்பு துறை அப்படின்னு சொல்கிறோம்ல, தன்னோட உயிரை துச்சமாக மதித்து போராடக்கூடிய ஒரு துறைகளில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் வந்து இது மிகப்பெரிய அளவுக்கு விதிவிலக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், சூரியனும் ஒரு நெருப்பு கிரகம். சூரியனுடைய நெருப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தீயோட ஃப்ளேம் இருக்குல்ல, ஜுவாலை அப்படின்னு சொல்லுவோம்ல, இது வந்து சூரியன். ஒரு நெருப்பு அப்படின்னு இருக்கும்போது தீயோட நெருப்பு அந்த கங்குன்னு சொல்கிறோம்ல, அது வந்து செவ்வாய். இப்போ இது ரெண்டும் எந்த இடத்துல இருக்குன்னா, மிகப்பெரிய உலைகள் இருக்கும் ஃபேக்டரியில், இந்த இரும்பெல்லாம் உருக்கக்கூடிய சில இடங்களில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த ஃபர்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அது அப்படியே தீப்பிழம்பாக வந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி இடங்களில் பணிபுரிபவர்கள், இந்த மாதிரி தொழில் செய்பவர்களுக்கு வந்து இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அமங்கல தோஷமாக வேலை இருக்காது. இன்னும் நம்ம பல இடங்களில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வெவ்வேறு துறைகளில் ரொம்ப பெண்களாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அப்படி நடந்து வரும்போதே கம்பீரமாக எல்லோரும் பார்த்து பயப்படுற அளவுக்கு வராங்கல்ல, ஆண்களாக இருந்தாலும் தூக்கி எறிகிற சில பேர் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்றவர்கள் தான். பல இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கஸ் பண்ணுறவங்க, சாகச நிகழ்ச்சிகள் நடக்கிறவங்க, எக்ஸசைஸ் பண்ணுறவங்க பாருங்கள், ஆம்பளைக்கு ஈக்குவலாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, குத்துச்சண்டை பண்ணுறவங்களாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் வந்து சம்மந்தப்பட்டவங்களாவோ சேர்க்கை உள்ளவர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கும் இந்த அமங்கல தோஷத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ சூரியனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தாலே அது வந்து அமங்கல தோஷம். இல்லை 1-2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ஒன்று கணவன் மட்டும்தான் உயிரோடு இருப்பான், அல்லது மனைவி மட்டும்தான் உயிரோடு இருப்பா, இப்படின்னு பேசியே நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் பழகி போச்சு. அப்போது இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு வரும்போது இந்த நெகட்டிவெல்லாம் விட்டுட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது இந்த மாதிரி மருத்துவத்துறை, இராணுவத்துறை, சாகசத்துறை, இந்த உலைகள் கொதிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய துறை, இதெல்லாம் வரும்போது மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு விதிவிலக்காக அமைஞ்சிடுது. ஸோ ரைட், இது இப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் இதுக்கு சில கோயில்களுக்கு போகும்போது நமக்கு சில பரிகாரங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சூரியன் அப்படின்னா சிவன் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது செவ்வாய் அப்படின்னு பார்க்கும்போது முருகனையும் பார்த்துட்டோம். அப்போது முருகனும் சிவனும் சேர்ந்து இருக்கக்கூடிய கோயில் எது அப்படின்னு பார்க்கும்போது அது சுவாமி மலையாக தான் மெயினான நம்ம கணக்கில் எடுக்கிறோம். சுவாமி மலைங்கிறது முழுக்க முழுக்க முருகனை மையப்படுத்தின கோயில். அதனால் அதோட மூலவர் பேரே வந்து சுவாமிநாதர்னு சொல்லலாம், சுப்பையான்னு சொல்லலாம். நமக்கே தெரியும், சுப்பையான்னாலே அது முருகன் தான். சுப்புன்னா முருகன், ஐயான்னா அந்த இடத்துல சூரியன் வந்துடுவார். அப்போ அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன், தந்தைக்கு உபதேசம் செய்த மலை, சிவனும் சூரியனும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம். அப்போ அப்படி பார்க்கும்போது சூரியன் என்கிற சிவனும் செவ்வாய் என்கிற முருகனும் சேர்ந்திருக்கக்கூடிய ஆலயம்ங்கிறதுனால இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை உள்ளவர்களுக்கு பரிகார தலமாக அமையக்கூடியது இந்த சுவாமி மலை. இந்த சுவாமி மலை அப்படின்னு சொல்லும்போதே நம்ம ஏற்கனவே இன்னொரு நிகழ்ச்சியில் இந்த பாட்டை நான் சொல்லியிருக்கேன். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, மங்காத சீரகத்தை தந்தீரல் வேண்டேன் பெருங்காயம், ஏரகத்து செட்டியாரே அப்படின்னு சொல்லிட்டு காலமேக புலவர் வந்து சுவாமி மலையை பற்றி ரொம்ப அற்புதமாக அந்த முருகனை பற்றி பாடியிருக்காரு. ஏரகத்து செட்டியார், திரு ஏரகம் அப்படிங்கிறது சுவாமி மலையை குறிக்கக்கூடியது. அப்போது இந்த இடத்துல இந்த கோயில்களில் இயங்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சுவாமி மலை அப்படிங்கிறதுல, மலை அப்படின்னு பார்க்கும்போதே அது மலைகள்லாம் கிடையாது, பேர் தான் மலை. ஆக்சுவலாக அந்த இடத்துல மலைகள்லாம் கிடையாது. அப்போ அதுக்கு அந்த இடத்துல வரும்போது சூரியன் செவ்வாய் இந்த 2 கிரகங்களையும் இயக்கக்கூடிய கோயில் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக அது சுவாமி மலை கோயில் தான். இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் மருந்து அப்படிங்கிற பொருளையும் குறிக்குது. இதுக்கு இன்னும் பல கோயில்கள் இருந்தால் கூட தலையாய கோயில். அப்போ சூரியனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருக்கு. இதை பார்த்துட்டு எந்த ஜோதிடராவது இவங்களுக்கு அமங்கல தோஷம் இருக்குது அப்படின்னு பார்த்து அதை வந்து நம்ம இதை ஒரு காரணமாக வச்சு இந்த ஜாதகத்தை புறக்கணிக்காமல் இவங்களுக்கு மருத்துவம் சார்ந்த துறைகளில் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், இல்லை ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி இடங்கள், லேடிஸுகளுக்கு உடற்பயிற்சி கூட நடத்துகிறாங்க பாருங்கள், அவங்கள வந்து சின்ன உதவியாளராக போய் கூட அந்த இடத்துல வேலை பார்க்கலாம். மருத்துவம் சார்ந்த மருத்துவமனைகளில் சின்ன உதவிகள் செய்யலாம், தனியார் மருத்துவமனைகளில் வேலை பார்க்கலாம், ஈவன் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கலாம், மெடிக்கல் ஷாப்பில் கூட வேலை பார்க்கலாம். இப்படியெல்லாம் வரும்போது இது வந்து ஒரு சின்ன விதிவிலக்காக அமையுதுங்கிறதுனால சூரியனையும் செவ்வாயையும் இயக்கக்கூடிய கோயில் சுவாமி மலை.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்துக்கு பக்கத்திலே ஒரு 4-5 கிலோமீட்டரே இருக்குது. சுவாமிமலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம மிகப்பெரிய அளவுக்கு லொக்கேஷனெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இந்த நிகழ்ச்சியில் சூரியனையும் செவ்வாயையும் இயக்கக்கூடிய கோயில் அப்படிங்கிறதுல நாம் எடுக்கிறது சுவாமிமலை. இந்த பாதிப்புகள் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அனைவரும் சுவாமிமலைக்கு சென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கோ அல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ அங்குள்ள சுவாமிநாதரை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பெரிய அளவு குறையும்னு பண்டை கால ஜோதிட நூல்களும் ஜோதிட நிபுணர்களும் கூறுறாங்க. அதையே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன நேயர்களே, இந்த கிரகங்களை இயக்கும் கோயில்கள் நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம சூரியனையும் செவ்வாயும் இயக்கக்கூடிய சுவாமிமலையை பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.